எங்களிடம் பலம் உண்டு, அதையும் செய்ய தயார். ஜனாதிபதி கோட்டாபய கடுமையான எச்சரிக்கை. மாணவர்களுக்கிடையில் தீவிரமடையும் கோவிட், மீண்டும் பாடசாலைகள் மூடப்படும் அபாயம். இலங்கையில் இன்று கொரோனா மாத்திரமே செயற்பட்டு வருகின்றது. அமைச்சர் தகவல். எரிவாயு கொள்கலன்கள் தொடர்பில் லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவித்தல். சுமார் 100 கோடி ரூபாய் பெறுமதியான அரிய வகை இரத்தினக்கல் இலங்கையில் கண்டுபிடிப்பு. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை, 7 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. இளைய சகோதரரான கோட்டாபயவிற்கு மூத்த சகோதரன் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ கூறிய ஆலோசனை. சீனாவில் கலவர பூமியாகியது சாலமன் தீவுகள், நாடாளுமன்றத்திற்கும் தீ வைப்பு. ஒமேகா சத்துணவு நிறைந்த அசலான ஜெக் மெகரல், புரதம் மற்றும் விட்டமின் நிறைந்தது. அடலியா ஜெக் மெகரல், சட்டியை நிரப்பும் அளவுக்கு பெரிய துண்டுகள். அடலியா ஜெக் மெகரல். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களது சிவில் உரிமைகள் ரத்து செய்யப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார். புதிய கழனி பாலத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்து நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் விசேட சட்டம் ஒன்றை கொண்டு வந்து தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்களது சிவில் உரிமைகள் ரத்து செய்யப்பட முடியும் என தெரிவித்துள்ளார். இவ்வாறான குற்ற செயல்கள் மீளவும் இடம்பெறாதிருக்க வேண்டுமாயின் அவ்வாறான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழு, நல்லாட்சி அரசாங்கத்தின் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை பலம் உண்டு எனவும், தேவை ஏற்பட்டால் புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்து தொடர்புடையவர்களின் சிவில் உரிமைகள் ரத்து செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிலர் எங்களிடம் கோரிக்கைகளை முன்வைக்கும் போது நிதானமாக முன்வைக்க வேண்டும் எனவும், சிவில் உரிமை பறிக்கப்பட வேண்டுமாயின் அதை செய்ய தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் கோவிட் வைரஸ் பரவல் அதிகரித்தால் மீண்டும் பாடசாலைகளை மூட நேரிடும் என ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் சன்ன பெரேரா தெரிவித்துள்ளார். வைரஸ் பரவல் கட்டுக்குள் வந்தவுடன் பாடசாலைகள் முழுமையாக திறக்கப்பட்டது நல்ல விடயம் என்ற போதிலும் மாணவர்கள் மத்தியில் வைரஸ் பரவுவது மீண்டும் தலை தூக்கியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். நாட்டில் நாளாந்தம் தொடர்ச்சியாக 700க்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போதைய நிலைமையை கட்டுப்படுத்தி மாணவர்கள் தொடர்ந்தும் கல்வி கேட்கும் வாய்ப்பை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக இன்று வழமையாக செயற்பட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கொரோனா மாத்திரமே செயற்பட்டு வருவதாகவும் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், தற்போது மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். கொரோனா காரணமாக இன்று வழமையாக செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கொரோனா மாத்திரமே செயற்பட்டு வருகிறது. இதேவேளை புதிய வரவு செலவு திட்டத்தில் பாரிய சம்பள முரண்பாடு தீர்க்கப்பட்டதாகவும், அதற்காக 30,000 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை அரச ஊழியர்களுக்கு முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிக்கும் வரை இடைக்கால கொடுப்பனவை பரிசீலிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தரம் குறைந்து எரிவாயு கொள்கலன்கள் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. திரவ பெட்ரோலிய வாயு உள்ளடக்கத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் எரிவாயு தொடர்பில் சர்வதேச சுயாதீன ஆய்வுக்கூட அறிக்கை பெற்றுக் கொள்ளப்படுவதுடன் உள்நாட்டிலும் ஆய்வுக்கூட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என தெரிவித்துள்ளது. அண்மையில் குதிரை பந்தய திடலில் ஹோட்டல் ஒன்றில் எரிவாயு கசிவு ஏற்பட்டு வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் குறித்த ஹோட்டல்களுக்கு தமது நிறுவனம் எரிவாயு விநியோகம் செய்யவில்லை என குறிப்பிட்டுள்ளது. எரிவாயு கொள்கலன் விபத்துகளில் அநேகமானவை எரிவாயு ஹாஸ் மற்றும் எரிவாயு அடுப்பு என்பனவற்றின் குறைபாடுகளினால் நிகழ்ந்துள்ளதாகவும், எரிவாயுவின் தரம் குறைவினால் விபத்துகள் இடம்பெறவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. எரிவாயு கொள்கலன் ஒன்றினால் அதில் அடைக்கப்படும் எரிவாயுவின் அளவிலும் 6 மடங்கு அழுத்தத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய இயலுமை உண்டு என தெரிவித்துள்ளது.
எனவே சந்தையில் விநியோகிக்கப்படும் எரிவாயு கொள்கலன்களினால் ஆபத்து ஏற்படும் என தகவல் உண்மைக்கு புறம்பானது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கையில் விற்பனை செய்யப்படும் எரிவாயு சிலிண்டர்களில் உள்ளடக்கப்படும் எரிவாயு தரமற்றது என நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் முன்னாள் பிரதி நிறைவேற்று அதிகாரி துசான் அண்மையில் குற்றம் சுமத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மிகவும் அரிய வகையைச் சேர்ந்த இயற்கையான பெனகைட் ரத்தினக்கல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட பெனகைட் ரத்தினக்கற்களில் இது மிகப்பெரியது என தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை தெரிவித்துள்ளது. பேருவளை பகுதியைச் சேர்ந்த ரத்தினக்கல் வியாபாரியான முகமது பஹீன் நசீர் என்பவர் பலாங்கொடையிலிருந்து குறித்த ரத்தினக்கல்லை கொள்வனவு செய்துள்ளார். இந்த நிலையில் குறித்த ரத்தினக்கல்லின் எடை 616.9 கேரட் எனவும் இதன் பெறுமதி சுமார் 100 கோடி ரூபாய் எனவும் குறித்த வர்த்தகர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இது தொடர்பில் தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைவர் திலக் வீரசிங்க கூறுகையில், இந்த ரத்தினக்கல்லானது மிகவும் அரிதானது என்பதால் விலை உயர்ந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று இரவு 8 மணி முதல் இன்று இரவு 8 மணி வரை 24 மணி நேர மண்சரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதற்கமைய மாத்தளை, கண்டி, குருநாகல் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கையும், கொழும்பு, களுத்துறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு முதல்கட்ட மண்சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி முதல் நேற்று வரை நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக 18 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் தென்கிழக்கில் வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி தற்போது நாட்டின் கிழக்கு பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இளைய சகோதரரான ஜனாதிபதிக்கு மூத்த சகோதரரான சமில் ராஜபக்ஷ அறிவுரை கூறிய பின்னரே பசலை பிரச்சினை தீர்க்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்க்கட்சி கருதுவதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த கருத்தை இன்று வெளியிட்டார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு எந்தவொரு ராஜபக்சர்களும் வெற்றி பெற்றிருப்பார்கள் என்ற அடிப்படையில் சமில் ராஜபக்ஷ போட்டியிட்டிருந்தால் அவரே ஜனாதிபதியாகியிருப்பார். இதன்போது பசலை பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்று நளின் பண்டார குறிப்பிட்டார். இந்த நிலையில் புத்தளத்தில் குளங்களை அமைக்க அரசாங்க அமைச்சருக்கு 15 லட்சம் வழங்க வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர்கள் கூறியுள்ளதாக வெளியான தகவல் குறித்து விசாரணை நடத்துமாறு நளின் பண்டார சமில் ராஜபக்ஷவிடம் கோரிக்கை விடுத்தார். இதன்போது பதிலளித்த ராஜாங்க அமைச்சர் அனுருத்திக பெர்னாண்டோ இவ்வாறான கருத்துக்களை தாம் கூறவில்லை என்று குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கர ஜெயரத்னவிடம் இது தொடர்பில் கேள்வி எழுப்புமாறு அவர் தெரிவித்தார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சமில் ராஜபக்ஷ விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டார். சாலமன் தீவுகளில் ஏற்பட்ட வன்முறையின் போது அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென் பசிபிக் பெருங்கடலில் நூற்றுக்கணக்கான தீவுகளை கொண்ட நாடு சாலமன் தீவுகள். இந்த நாட்டின் பிரதமராக கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் இருந்து வருபவர் மனாசோ சோகவரா. இந்த நிலையில் அண்மையில் இவர் தாய்வானுடனான தூதரக உறவை துண்டித்துவிட்டு சீனாவுடன் தூதரக உறவை ஏற்படுத்தினார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அரசின் இந்த முடிவை நாட்டின் பல்வேறு மாகாண அரசுகள் ஏற்க மறுத்துள்ளன. இதைத் தொடர்ந்து பிரதமர் மனாசோ சோகவராவை பதவி விலக வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று தலைநகர் கோருனியாவில் உள்ள நாடாளுமன்றம் முன்பு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தினர். அப்போது காவல்துறையினர் அவர்களை விரட்டியடிக்க முயன்றதால் இருதரப்புக்கும் இடையில் மோதல் வெடித்தது. பின்னர் இந்த மோதல் பெரும் வன்முறையாக வெடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கும் அதன் அருகிலுள்ள ஒரு காவல் நிலையத்திற்கும் தீ வைத்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.